எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது செப்பனியா 2:3 மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனத்தாழ்மையை தேடுங்கள். 2 விதமான ஜனங்கள் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். ஒன்று, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவர்களைப் போல வாழ்கிறவர்கள். இன்னொன்று, எதுவும் இருக்காது, எல்லாம் இருப்பது போல வாழ்கிறவர்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? மனத்தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். சிலர் சொல்லுவாங்க, வெளிப்படையாக விழுந்து விழுந்து கும்பிடு போட்டு என்னென்னவோ செஞ்சு இதுதான் தாழ்மைன்னு சொல்லி தன்னை தாழ்மையாய் வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் எல்லாம் இருந்தும் மனத்தாழ்மையோடு எல்லாம் கிருபைதான் பிரதர், எல்லாம் தயவு பிரதர், எல்லாம் இரக்கம் பிரதர், ஆண்டவர் தான் பிரதர் எல்லாம் சொல்லி போகிற சில கூட்டத்தாரும் உண்டு. என் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மனத்தாழ்மை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்ந்த பதவியில் உட்கார வைத்திருக்கிறார், உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறார், நன்றாய் சம்பாதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய கிருபையின் நிமித்தம் உங்களுக்கு கிடைத்தது, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம். இன்றைக்கு சற்று நிதானித்து பாருங்கள். எத்தனையோ படித்தவர்கள், உங்களை விட அதிகமாய் படித்தவர்கள், உங்களை விட மேன்மையானவர்கள், உங்களை விட ஞானவான்கள் வேலை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா காரியத்திலும் சிறந்திருந்தவர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல படிப்பையும் நல்ல ஞானத்தையும் நல்ல உயர்வுகளையும் கொடுத்து உங்களை உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் தாம் தூம் என்று ஆடுவதற்காக அல்ல, திமிராய் நடப்பதற்காக அல்ல, மண்டை கனமாய் நடப்பதற்காக அல்ல, நாம் மனத்தாழ்மையோடு நடப்பதை கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். சிலர் யோசிப்பாங்க, நான் வச்சிருக்கிற வீடு என்ன தெரியுமா, நான் போகிற கார் என்ன தெரியுமா, நான் உடுத்துகிற உடையோட ரேட் என்ன தெரியுமா, இப்படி தங்களை குறித்தே மேன்மை பாராட்டி கடைசியில் பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் தான் போவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தாழ்மையோடு, ஆண்டவரே எல்லாம் உடைய கிருபப்பா, எல்லாம் உடைய தயவு, எல்லாம் உடைய இரக்கம். தாவீதுடைய வாழ்க்கையில் அதிகமாக உபயோகித்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கிருபை, கிருபை, கிருபை. அவருடைய இரக்கத்து நிமித்தம் தான் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். மனத்தாழ்மையோடு அவருடைய பாதையில் நடப்போம். அவர் நிச்சயம் நம்மை வாழ வைப்பார். இந்த மனத்தாழ்மையோடு நடக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? யாக்கோபு 4:10 சொல்கிறது, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். மனத்தாழ்மையோடு இருக்கும் பொழுது நமக்கு உயர்வுகள் உண்டு. எல்லா காரியத்திலும் மனத்தாழ்மையோடு நடக்கும் பொழுது ஒரு உயர்வை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார், நிச்சயம் தருவார், நிச்சயம் மேன்மைப்படுத்துவார், நிச்சயம் உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை நடக்க செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு நல்லா பாடக்கூடிய டேலண்ட் நல்லா இருக்கலாம், நல்லா பேசக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு இருக்கலாம், நல்லா ஜெபிக்கக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு இருக்கலாம். மனத்தாழ்மையோடு நடங்க, மனத்தாழ்மையோடு இருங்க. நிச்சயம் சொல்லுகிறேன், அத்தனை கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு மனத்தாழ்மையை தாரும். உம்மிடத்தில் இருந்த அந்த தாழ்மையை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் சுயமாய் நடக்காமல் ஆண்டவரை கிருபையை சார்ந்து கொண்டு எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரும் உங்களுடைய கரத்திலிருந்து வருகிறது வேதம் சொல்கிறதப்பா, அதை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் முழுசும் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தும், பத்திரமாய் பார்த்துக்கொள்ளும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.